Hi friends, welcome to my YouTube channel ESM Thambis. இன்னைக்கு நம்ம எதை பத்தின வீடியோ பார்க்க இருக்கோம்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் ECHSல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அப்கிரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அப்கிரேட்ல முக்கியமா அவங்க இப்ப மொபைலுக்காக ஒரு மொபைல் OS சாஃப்ட்வேர் ECHS பெனிஃபிஷியரி ஆப் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் கொண்டு வந்திருக்காங்க. அது ECHS 3.0 அப்படிங்கிறது. அந்த ஆப்பை எப்படி அப்லோட் பண்ணுறது, அதுக்கு அடுத்து அதில் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, அதில் என்னென்ன பெனிஃபிஷரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். கமெண்ட்ஸ் பண்ணால் தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்மளோட ECHSன்னு சொல்கிறது எக்ஸர்வீஸ்மேன் ஹெல்த் கான்ட்ரிபியூட் ஹெல்த் ஸ்கீம் அப்படின்ட்டு இருக்குது. இந்த ஸ்கீமில் நம்ம வந்து எக்ஸர்வீஸ்மேன் அவங்களோட ஃபேமிலி, அப்பா அம்மா, குழந்தைங்க இவங்க எல்லாருக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இது எல்லாமே ஒரு டிஜிட்டல் மயமாக்கிக்கிட்டு இருக்காங்க. டிஜிட்டல் மயமாக்குறதுல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அவங்க வந்து வெப்சைட் டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியே மொபைல் ஆப், அதாவது நம்ம ப்ளே ஸ்டோர் ஆண்ட்ராய்டாக இருந்தாலும் சரி, ஆப்பிள் ஃபோன் வச்சுருந்தாலும், iOS வச்சுருந்தாலும் சரி, மொபைல் ஆப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ அந்த மொபைல் ஆப் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் அதில் இருக்க சின்ன சின்ன சாஃப்ட்வேர் இஷ்யூஸ்க்கு சரி பண்ணி அவங்க அப்கிரேட் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ அதே மாதிரி ECHSலேயும் அவங்க பெனிஃபிஷியரி ஆப்பை வந்து ரொம்ப அப்கிரேட் பண்ணிட்டாங்க. இது வந்து 13 டிசம்பர் தான் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. முந்தானேத்து தான் அது அப்டேட் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நான் காட்டுறேன், நீங்கள் போய் பார்ப்பீங்க. இப்போ உங்கள் மொபைலில் இந்த ஆப் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஆப் இல்லைன்னா இந்த ஆப்பை நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு எக்ஸர்வீஸ்மேனும் ஏற்றிட்டு அதை வந்து சாஃப்ட்வேரில் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் ஜஸ்ட்டு நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலைன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு அதில் நீங்கள் உங்களோட கார்டு நம்பர் இருக்கும். அதில் மொதல் நம்பர் வந்து அல்ஃபபெட்டாக இருக்கும். அதை விட்டுட்டு வெறும் கார்டு நம்பரை மட்டும் உள்ளே கொடுத்து ஒரு பின் நம்பர் ஜென்ரேட் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து எப்பயும் போல் லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதில் எண்ணற்ற ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த ஆப்புக்கும் இப்போ இருக்க ஆப்புக்கும் யாராவது யூஸ் பண்ணிங்கன்னா தெரியும். இதில் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிக்கலாம். குறிப்பாக நம்மளோட டாக்டரோட அப்பாயின்மெண்ட், டாக்டரோட ப்ரீ புக்கிங், என்றைக்கு நீங்கள் வேணுமோ அன்றைக்கி புக்கிங் பண்ணிக்கலாம். எந்த டைம் வேணுமோ அதை நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து உங்கள் கார்டு பிளாக்காக இருந்துச்சு அப்படின்னா அதோட அப்டேட் பண்ணுற விஷயங்கள் நீங்கள் இதிலேருந்தே பண்ணிக்கலாம். கார்டை பிளாக் பண்ணிக்கலாம். பேரண்ட் பாலிகிளினிக்கை நீங்களே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு நீங்கள் போகிறீங்க, அங்கே போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், ஆனால் இந்த ECHS நம்மளை எடுக்க மாட்டாங்கன்னா அந்த பேரண்ட் பாலிகிளினிக்கை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லாட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அவங்க பண்ணியிருக்காங்க இந்த மொபைல் ஆப்பில். நான் இந்த வீடியோ மூலமாக தான் கேட்டுக்கிறேன். யாருக்காவது ECHS அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, உங்களோட ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா வட்ட நீங்கள் வந்து சிஸ்டத்துக்கோ லேப்டாப்க்கோ போய் அதை தேடி வச்சு செய்யணும்னு அவசியம் கிடையாது. அதில் என்னென்ன பண்ண முடியுமோ மேக்ஸிமம் உங்களோட இந்த மொபைல் ஆப் மூலமாகவே பண்ணிக்கலாம். அதனால் எல்லா எக்ஸர்வீஸ்மேன் மொபைல்லையும் கண்டிப்பாக இந்த ECHS பெனிஃபிஷியரி ஆப் கண்டிப்பாக இருக்கணும். அதை அப்டேட் பண்ணி அதில் இருக்கிற லாபத்தை நீங்கள் அடைய பாருங்கள். இதுதான் இந்த வீடியோ மூலமாக நான் கேட்டுக்கிறேன். ECHS ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்கீம். அதில் யாராவது இன்னும் நீங்கள் உள்ளே வரலையா, இல்லை உங்களோட கார்டு வந்து பழைய கார்டாக இருந்துச்சு, 16 KB கார்டாக இருந்துச்சு, அதுக்கடுத்து 32 KB கார்டாக இருந்துச்சு, எனக்கு தெரியல சார் அப்படின்னு சொல்லாதீங்க. இதை எல்லாருமே 64 KBயை மாற்றிடுங்க. மாற்றி இந்த பெனிஃபிஷரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா உங்களால் போய் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும். இல்லாட்டினா நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட்டில் இருந்து விடுபட்டுருவீங்க. ஒரு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் நீங்கள் சேர்த்து வச்ச மொத்த காசுமே ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் போயிடும். அதனால் கவர்மெண்ட் கொடுக்குற ஃபெசிலிட்டியை எடுத்துக்க பாருங்கள். அதுக்கடுத்து நான் அடுத்த வீடியோவில் எப்படி ECHS பில் கிளைம் பண்ணுறது, அதுக்கடுத்து மற்ற ப்ரொசீடிங் எப்படி பண்ணுறது. இப்போ எம்பல்ட் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. எம்பல்ட் ஹாஸ்பிட்டலில் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னீங்கன்னா அதில் எப்படி நம்ம பில் கிளைம் பண்ணி நம்ம வைக்கிறது அப்படிங்கிற வீடியோ நான் போடுறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு ECHS பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி விருப்பப்பட்டீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ESM Thambis 2 அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஆட் ஆகிக்கலாம். என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஜாயின் பட்டன் இருக்குது. ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ.